பாசிப்பயிறு பச்சைப்பயிறு சாம்பார் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? செம்மையாக இருக்கும். ஒரு குக்கரில் 1 கப் பாசிப்பயிறு, 1/2 கப் துவரம்பருப்பு ரெண்டையும் எடுத்து நல்லா கழுவி அதை அடுப்பில் வச்சு ஒரு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டு எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி குலைவாக இருக்கும். அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம் ரெண்டையும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அதோட தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு என்னென்ன காயெல்லாம் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு தேவையான காய் என்னென்ன பிடிச்சிருக்கோ அந்த காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் போல் ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி போட்டு அதை நல்லா வதக்கிட்டு ஒரு கொஞ்சம் போல் எலுமிச்சை அளவு புளி வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப புளி போட்டால் புளிக்குழம்பு மாதிரி மாறிடும். அதனால் கொஞ்சமாக புளியை கரைச்சி அதை தண்ணி ஊற்றி அதை நல்லா கொஞ்சம் கொதிக்க கொதித்ததுக்கப்புறம் நம்ம பாசிப்பயிறு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் போல் உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அது நல்லா ஒரு கொஞ்சம் போல் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லியெல்லாம் தூவி இறக்கிடலாம்.